உம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் திரும்ப கூடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட் ஆல் த டைம். எப்பொழுதும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆவலோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதி 3 மாதங்களுக்கு முன்பாக கிங்ஸ் அண்ட் கிரானிக்கிள்ஸ் என்கிற இந்த பைபிள் ஸ்டடி நாம் 3 மாதங்களுக்கு முன்பாக நடத்தினோம். இப்பொழுது 3 மாதங்களுக்கு பிறகு இந்த இந்த ஒரு வாரம் இதை நாம் ஆழமாய் சிந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. God is good all the time. இது இரண்டாவது நாள். இந்த பகுதியில நேற்று ஒரு நாள் எடுத்திருக்கிறோம். நேற்று முக்கியமாக ரீகேப் தான் பண்ணோம். கடந்த காலத்திலே படித்ததை திரும்ப ஒரு விசை யோசித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே இன்னும் அதிகமாக நம்ம இந்த புதிய பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த கிங்ஸ் அண்ட் கிரானிக்கிள்ஸ்ன்றது கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி தான். அதனால்தான் இந்த வேத புஸ்தகத்துல பரிசுத்தமான பக்கங்கள்னு நாங்கள் அழைக்கிறது. யாரும் தொடாத பக்கங்கள். நிறைய பேர் இந்த பகுதிகளை வாசிப்பதில்லை, அதிகமாய் தெரிந்து கொள்வதில்லை. இந்த நாட்கள்ல அதை தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தருணம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கிற எண்ணத்தோடு நாம் உள்ள போவோம். இதுக்கு முக்கியமாக நான் நிறைய கருத்துக்களை இந்த டாக்டர் காட்வின் நிக்கல்சன் அண்ணன் அவர்கள் எடுக்கிற ஸ்கிரைப்ஸ் பைபிள் ஸ்டடியில நானும் ஒரு அங்கத்தினனா இருக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். அதில் கற்றுக்கொண்ட சிலதை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். அதனால அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மெண்ட் மிஷனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இதுல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம் என்கிற ஒரு லிஸ்ட் இங்க இருக்கிறது. ராஜாக்களின் சரித்திரம், ஹிஸ்டரி, ஜியாகிரபிலாம் நேற்று கூட அதை ரீகேப் பண்ணோம். திரும்பி இன்னைக்கு பண்ண முடியாது. நேற்றைய தினத்தை இதை நீங்க யூடியூப்ல கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். ராஜாக்களின் சரித்திரம், ராஜாக்கள் அந்த ஆட்சி காலத்துல இருந்த அந்த பூகோளம், ஜியாகிரபி என்ன என்று நாம் கடந்த நேற்றைய தினத்தில் திரும்ப ஒரு விசை நாம் பார்த்திருக்கிறோம். 4 நெருக்கடி நிலைகள், கிரைசிஸ், 4 கிரைசிஸ். இதுவரைக்கும் பார்த்தது 4 கிரைசிஸ் என்று நம்ம பார்த்தோம். அது என்ன 4 நெருக்கடி நிலைகள் என்ன என்றால், இஸ்ரவேல் மக்கள் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அது முதல் கிரைசிஸ். அதான் இங்க கிரைசிஸ் நம்பர் 1, C1 போட்டிருக்கேன். அது கிரைசிஸ் நம்பர் 1. ராஜா எங்களுக்கு வேணும். மற்ற இனத்து மக்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னா ராஜா வந்தா ரொம்ப கஷ்டம், அவன் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அவன் வேலைக்கு எடுத்துக்குவான், உங்க சம்பளத்தெல்லாம் பிடுங்குவான், எவ்வளோ சொல்லி பார்த்தார். ஆனா இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும்னாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு சவுல் ராஜாவை முதல் ராஜாவாக கொடுத்தார். அது ஒரு நெகட்டிவ் ராஜாவாக மாறிவிட்டார். அதற்கு பிறகு தாவீது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீது ஒரு குட் கிங். இதுவரைக்கும் இருந்த இஸ்ரவேல் ராஜாக்களிலே ஒரு சிறந்த ராஜா என்றால் தாவீது. பிளஸ் அவரு சவுல் மைனஸ், தாவீது பிளஸ். அதுக்கப்புறம் சாலமோன் பிளஸ், கடைசியில மைனஸ் ஆயிட்டாரு. அவர் முதல்ல ஆரம்பித்த பொழுது நல்லா 3 தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் அவருக்கு சொன்னாரு, உனக்கு தர்றேன் எல்லாம், ஞானம் மட்டுமல்ல. அவன் கேட்டான் ஞானம். ஆனா ஆண்டவர் ஞானம் அல்ல, உன்னுடைய செல்வத்தையும் நான் தர்றேன்னு சொல்லி செல்வ கொழிப்பான ஒரு நேரத்தை கொடுத்தார். ஆனால் அவன் பல விதங்களில் இம்மாரலிட்டி என்று சொல்றோம் இல்லையா, ஐடலேட்ரி, 2 ஐ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத 2 ஐ நான் நேற்று கூட சொன்னேன். ஐடலேட்ரி, இம்மாரலிட்டி, 2லயும் சாலமோன் விழுந்து போனதுனால அது 2ஆக பிரிந்தது. அதான் இரண்டாவது கிரைசிஸ். கிரைசிஸ் 2 ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. வடக்கிலே இஸ்ரவேல் என்றும் தெற்கிலே யூதா என்றும் பிரிந்தது. வடக்கில பிறந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள், தெற்கில பிறந்த யூதா 2 கோத்திரங்கள். இப்படி 12 கோத்திரமும் 10 2ஆக பிரிந்து விட்டது. அது 12வது அதிகாரத்தில் வருது. 1 ராஜாக்கள். நான் நேற்று கூட சொன்ன மெமரிக்காக நீங்க வைத்துக் கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆக பிரிதல். 1 2 ஆயிடுச்சு. அப்புறம் இது ஒரு கிரைசிஸ். 3வது கிரைசிஸ் என்னன்னு பார்த்தா, இந்த மேல இருக்கிற வட பகுதியில இருந்த இஸ்ரவேலை அசிரியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அது 3வது கிரைசிஸ். அது வரைக்கும் ஒரு 20 ராஜாக்கள் இஸ்ரவேல்ல அரசாண்டார்கள். மேல வடபகுதியில 20 ராஜாக்கள் அரசாண்டார்கள் சாலமோனுக்கு பிறகு. அதை அசீரியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார். தெற்கு பகுதியில கொஞ்ச நாள் கழித்து
ஒரு 100 ஆண்டுகள் கழித்து இந்த தெற்கு பகுதியில் இருந்த யூதாவையும் பாபிலோனியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அதான் C4 கிரைசிஸ் நம்பர் 4. இதெல்லாம் நம்ம நேற்றைய தினம் வரைக்கும் நம்ம பார்த்தது. அதை தவிர இன்ட்ரடக்ஷன் நாளாகம புத்தகத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனையும் நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்றது இங்க நம்ம போட்டிருக்கிறேன். இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு எது வரைக்கும் பார்க்க முடியுமோ, ஆவியானவர் எது வரைக்கும் நடத்துறாரோ அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். தயவு செய்து வேத புத்தகத்தோடு அமர்ந்திருங்கள். இது வேத புத்தகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். நம்ம எல்லாருக்குமே புதிய கருத்துக்கள் வரப்போகுது. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 20% புதிதான கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லப்பட போகிறது. அதனால் நீங்க கொஞ்சம் ஆசையோட ஆவலோட காத்து கொண்டு இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ராஜாக்கள் நாளாகம புத்தகங்களின் ஒப்பீடு தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். ரெண்டும் நாளாகம புத்தகத்துக்கும் ராஜாக்கள் புத்தகத்துக்கும் என்ன ஒப்பீடு, கம்பேரிசன், ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாளாகம புத்தகத்துல இருக்கக்கூடிய வம்ச வரலாறு, நாளாகம புத்தகம் 1 நாளாகமத்துல எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வம்ச வரலாறு தான் இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் நாளாகம புஸ்தகத்தை வாசிக்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே போர் அடிக்கும். ஒருத்தன் பெற்றான், இதை பெற்றான், இவனை பெற்றான்னு வந்துகிட்டே இருக்குமா. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மாதிரி சரி இது என்ன சரியில்லையேன்னு சொல்லி அந்த நாளாகம புத்தகம் வாசிக்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு அதை தொட்டு பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம செய்ய போறோம். அதுக்கப்புறம் தாவீதின் சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு 20 யூத அரசர்கள், 20 இஸ்ரவேல் அரசர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாயிண்ட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். இந்த இஸ்ரவேல் யூத அரசர்களுக்கு இடையில ஒரு கம்பேரிசனையும் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி தான். கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், ஈஸியா இல்லை. ஆனா வேதத்தை கொஞ்சம் படித்து விட்டு நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம், இந்த நாளாகம ராஜாக்கள் புத்தகத்தினுடைய ஒப்பீடுக்கு நம்ம போறோம். சரிதானா? கவனிக்கிறீங்க? நாலாம் புஸ்தகத்துக்கும் ராஜாக்கள் புஸ்தகத்துக்கும் என்ன என்ன ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படின்னு நம்ம ஒப்பிட போறோம். சரித்திரம் என்பது என்னன்னா மேல போட்டிருக்கேன். எல்லா சரித்திர ஆசிரியர்கள் முதல்ல செலக்ஷன் பண்ணுவாங்க, எதை சொல்ல வேண்டும் என்று எடுப்பாங்க. இப்ப நாலாம் புஸ்தகத்தை எழுதினவர் மோஸ்ட் ப்ராபபிளி எரேமியாவாக இருக்கும் என்று கடைசியில் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. எரேமியா இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதியவர் எரேமியாவாக இருக்கணும். நாளாகம புஸ்தகத்தை எழுதியவர் எஸ்ராவாக இருக்க வேண்டும். இந்த கீழே போட்டிருக்கேன், நாளாகம புஸ்தகம் எஸ்ரா எழுதியிருக்க வேண்டும். நேற்று கூட அது ஏன் எஸ்ரா தான் எழுதினார்ன்றதுக்கு அத்தாட்சியை கூட உங்களுக்கு எடுத்து காட்டினேன், நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நேற்று இதை யூடியூப்லயே நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, இந்த ராஜாக்கள் புத்தகத்துக்கும் நாலாவது புத்தகத்துக்கும் என்ன வேறுபாடு? சரித்திர ஆசிரியர்கள் செலக்ஷன் பண்ணது மட்டுமல்ல, கனெக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் இவாலுவேஷன் பண்ணுறது தான் சரித்திரம். எல்லா சரித்திரத்திலையும் அப்படிதான். அதே போலதான் இங்கேயும் செய்யறாங்க. இந்த ஜெரேமியா ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதினது அவர் ஒரு கண்ணோட்டத்தில் எழுதுறாரு. நாலாவது புஸ்தகத்தை எழுதின எஸ்ரா வேறொரு கண்ணோட்டத்தில் எழுதுறாரு. எப்படி நம்ம இந்த காஸ்பல் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் வந்து 4 பேர் எழுதுகிறார், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஒரே சரித்திரம் தான், வித்தியாசமாக கோணங்கள்ல எழுதுறாங்க. அதே மாதிரிதான் இது ஒரே சரித்திரம் தான், ஆனா வித்தியாசமான கோணங்கள்ல எழுதப்படுகிறது. கிங்ஸ் பாத்தீங்கன்னா 400 ஆண்டு கரெக்டா அந்த ராஜாக்களுடைய ஆட்சியை மட்டும் அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். ராஜாக்களின் ஆட்சி அதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே தாவீது மரிக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாருங்க, தாவீது வயசாயிடுச்சுன்னு தான் ஆரம்பிக்கும். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1 வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாலே அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கப்புறம் சாலமோன், அதெல்லாம் அந்த ராஜாக்கள் 400 ஆண்டுகள் ராஜாக்களுடைய ஆட்சி இருக்கிறது. நம்ம நேற்று கூட பார்த்தோம், சரித்திரம் 400 எப்படி பிரிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். பார்க்காதவர்கள் வராதவர்கள் தயவு செய்து நேற்றைய யூடியூபையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இது 400 ஆண்டுகளை சொல்லுது. ஆனா கிரானிக்கிள்ஸ் 4ஆம் புஸ்தகம் பாருங்க 4000 ஆண்டுகளை சொல்லுகிறது. எப்படி அப்படின்னா, கிரானிக்கல்ஸ் ஆரம்பம் 1 அதிகாரம் 1 வசனத்தும் ஆரம்பிக்கிறது எதுல ஆரம்பிக்குதுன்னா ஆதாம் என்று ஆரம்பிக்கிறது. எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 நாளாகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை பாத்தீங்கன்னா ஆதாம் என்று. அப்போ ஆதாமிலிருந்து இவர் எடுக்கிறார். இது எப்படி இருக்குன்னா ஏறக்குறைய ஜான்ஸ் காஸ்பல் மாதிரி. இந்த சுவிசேஷங்கள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, ஆதியிலே தேவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் எதுல ஆரம்பிச்சாங்க, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இப்படி ஆரம்பிச்சாங்க. மற்ற சுவிசேஷங்கள்லாம் இந்த வம்சங்கள்ல இருந்து உலக பிரகாரமானதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா இவரு யோவான் ஆதியிலிருந்து ஆரம்பிச்சார். அதே மாதிரி கிரானிக்கிள்ஸ் 4ஆம் புஸ்தகம் ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி, ஏன் அப்படி செய்யறாருன்னா, ஆதாமிலிருந்து தாவீதுக்கு ஒரு கனெக்ஷன் கொண்டு வருகிறார். ஆதாமிலிருந்து தாவீது வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு வம்ச வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக அதை எழுதுகிறார். அது நல்லா தெரிந்து கொண்டாதான் 4000 வருஷம். அடுத்த பாருங்க, இவங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடந்த உடனேயே எழுதுகிறார்கள். இந்த ராஜாக்கள் புஸ்தகம் உடனடியாக எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்
60, 550, 550 நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 550 எழுதப்பட்டது. நாளாகமம் புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 450 எழுதப்பட்டது. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, கீழே குறைச்சிட்டே வரும் இல்லையா கிமு. அப்போ இது வந்து 100 ஆண்டுகள் கழித்து நாளாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டது. அதான் வித்தியாசம் பாருங்க. இந்த வித்தியாசத்தை நான் சொல்லிட்டே வரேன், கொஞ்சம் தயவு செய்து கவனமாய் கேளுங்க. அடுத்தது பாருங்க, இது ஒரு தீர்க்கனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு தீர்க்கதரிசி எழுதுவது போலதான் இந்த ராஜாக்கள் புத்தகம் இருக்கிறது. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய கண்ணோட்டம் அங்க இருக்கும். தவறுகளை சுட்டி காட்டுகிறது. தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீர்க்க தரிசனம் உடனே என்ன நடக்க போகுது, ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, இதை சொல்றாங்க. அது அது வேதத்தின் அடிப்படையில் அப்படி இல்லை. அது இருக்கலாம், ஃபியூச்சரை சொல்றான். ஃபோர்த் ரைட் இல்ல, அதான் தீர்க்கதரிசனே ஒரு முக்கியமான வேலை. ஃபோர்த் ரைட்னா என்ன? தைரியமாக தவறை சொல்லக்கூடிய, நேரடியாக சுட்டி காட்டக்கூடியவன் தான் தீர்க்கதரிசி. அதை செய்த அது தவறுகளை சொல்லக்கூடிய புத்தகம் தான் ராஜாக்களின் புத்தகம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா, 4ஆம் புஸ்தகத்துல அதிகமாக ஆசாரியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவர் ஆசாரியன் எஸ்ரா தான் எழுதுறாரு. அவர் என்ன, ஒரு ஆசாரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க நடந்த ஆலய ஆராதனைகளை பற்றி, ஆராதனையில எவ்வளவு பேர் பங்கு பெற்றார்கள், எவ்வளவு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து அதெல்லாம் கூட எழுதுறாரு. அதெல்லாம் அந்த ஆராதனைகள், ஆசரிப்புகள், இவைகளை குறித்து அதிகமாக இந்த 4ஆம் புஸ்தகத்திலே நான் பார்க்க முடியும். ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்துல வட இஸ்ரவேல் ராஜாக்களையும் சொல்றாங்க, தெற்கு யூதா ராஜாக்களையும் சொல்றாங்க. இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா ரெண்டை பற்றியும் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் புஸ்தகம். ஆனா 4ஆம் புஸ்தகத்துல ஒன்லி ஜூடா கிங்ஸ், யூதா ராஜாக்கள் பற்றி மட்டும்தான் எடுத்திருக்கு. இது ஒரு பெரிய முக்கியமான வித்தியாசம். ஒருவேளை இதுக்கு முன்னால் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது ஒன்லி யூதா ராஜாக்களை, ஒருவேளை கொஞ்சம் இஸ்ரவேல் ராஜாக்களை பற்றி ஏதாவது குறிப்பு வரலாம், ஆனா அவருடைய சரித்திரம் இங்கே 4ஆம் புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியாது. அடுத்தது பாருங்க, மனிதனுடைய தோல்வியை தான் இவர் சுட்டி காட்டுறாங்க ராஜாக்கள் புத்தகம். அதான் நான் சொன்னேன், தீர்க்கதரிசியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க டிவைன் ஃபெய்த்ஃபுல்னஸ், தெய்வ உறுதி, அதை சொல்றார். அதிகமா ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி இதெல்லாம் செய்தார் என்று ஆண்டவரை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் தான் 4ஆம் புஸ்தகம். அதனால நான் தயவு செய்து 4ஆம் புஸ்தகத்தை இதுவரைக்கும் வாசிக்காதவங்க தயவு செய்து ஒரு முறை வாசித்து விடுங்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராஜாக்கள் புஸ்தகத்துல ராயல் வைசஸ், எல்லா ராஜாக்களுடைய தீமைகள் என்னெல்லாம், அவங்க தீய குணங்கள் அது அதிகமாக சொல்லப்படும். ஆனா இவர் வந்து மறைச்சிருவாரு. நான் நேத்து கூட சொன்னேன், தாவீது பத்சேபாள் இடத்துல தவறு செய்தது 4ஆம் புஸ்தகத்துல எழுதவே இல்லை, கம்ப்ளீட்டா இல்ல. பத்சேபாள் இடத்துல பாவத்துல விழுந்து போனாரே, அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் தாவீதுடைய வாழ்க்கையில. ஆனா அது கூட 4ஆம் புஸ்தகத்துல சொல்லப்படவே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவர் பாசிட்டிவ் நற்குணங்களை மட்டுமே சொல்ல ஆசைப்படுகிறார். அவர் ஒரு ஆசாரியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லதை தான் சொல்லணும். அது நல்லது இல்ல. நிறைய நேரம் குறை சொல்றதுக்கு நம்மலாம் ரொம்ப ஆசைப்படுவோம். அடுத்தவங்களை குறை சொல்றது, இவர் இப்படி அவர் இப்படி, இதெல்லாம் சொல்றது ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா அவங்களுடைய நன்மைகளை சொல்லத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்ல. எப்பவுமே என்கரேஜிங் அதர்ஸ், நிறைகளை சொல்லுவது ரொம்ப நல்லது. அதை இந்த 4ஆம் புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது மாரல் ரைச்சியஸ்னஸ். இவர் ரைச்சியஸ்னஸ், நீதியை குறித்து அதிகமாக ராஜாக்கள் புஸ்தகத்துல வரும். ஆனா 4ஆம் புஸ்தகத்துல மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ் என்பதை வருகிறது. சரிதானா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது யார் எழுதினதுன்னு. கிரானிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஆண்டுகளின் பதிவு. இதை வேணா ஒருத்தர் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதான் கரெக்ட். 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி, நீங்க 1K போட்டா 1 ராஜாக்கள், 1C போட்டா 4ஆம் புஸ்தகம். சி என்பது 4ஆம் புஸ்தகம், கே என்பது ராஜாக்கள், எஸ்ன்னு போட்டா சாமுவேல். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஃபுல்லா எழுதுனா அது நேரம் ஆகும், இதுலயும் உங்களுக்கு பார்க்கவும் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் 1K 14 19 போட்டேன். வாஸ்தவம் உங்களுக்கு தேங்க்யூ அக்கா. இது வந்து 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி நிறைய இடத்துல நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல எழுதுறாங்க. அதான் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்க போட்டிருக்கேன். ராஜாக்கள் புத்தகத்துல அதிகமாக
நாலாவது புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதே என்று நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்க நான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. இந்த ஃபனல் படம் எதுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த நாலாவது புஸ்தகம் அகலமாய் ஆரம்பித்து எங்க ஆதாமில் ஆரம்பித்து அப்படியே நேரோ டவுன் பண்றாரு. எப்படி ஃபனல் வந்து அகலமா இருந்து கீழே குறைச்சிக்கிட்டே போதோ அது மாதிரி இந்த சரித்திரம், நாலாவது புஸ்தகத்தினுடைய சரித்திரம் ஒரு ஃபனல் மாதிரியாக ஆதாமில் ஆரம்பித்து சரித்திரத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் வித்தியாசம். அதுக்கு தான் அந்த ஃபனல் படத்தை இங்க போட்டிருக்கிறேன். ஃபனல் போல இது இருக்கிறது என்பதற்காக. சரி, இந்த ஸ்லைடு நான் நேற்று போட்டேன். இதுல லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம நேற்று பார்த்து விட்டோம். இதெல்லாம் ஒமிஷன், எதெல்லாம் நாலாம் புஸ்தகத்துல இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஈவன் சாலமோன் வந்து அந்த 700 மனைவிகள் 300 வைப்பாட்டிகள் அதெல்லாம் கூட எதுல இல்லைன்னா நாலாம் புஸ்தகத்துல அதெல்லாம் மறைச்சிட்டார். அதெல்லாம் அவர் எழுதவே இல்லை. ஏன்னா அவர் நல்லதை மட்டும் எழுதுவதாக அவரு பண்றதுனால நிறைய நல்ல ராஜாக்களுடைய நல்ல தன்மைகளை மட்டும்தான் அவர் எழுதுகிறார். சரி, இந்த ரைட் சைடு இப்போ வந்துருவோம். இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்க. கிரானிக்கல்ஸ் கிரியேஷன் டு நியூ கிரியேஷன், எப்படி படைப்புல இருந்து புது படைப்புக்கு. படைப்பு என்பது ஆதாமில் ஆரம்பிக்கிறது. ஆதாமில் ஆரம்பித்து கடைசியில புது படைப்பு வரைக்கும் அவர் சொல்லுகிறது. கடைசி அந்த 400 ஆண்டுகள் வரைக்கும் அவர் சரித்திரத்திலே கொண்டு வருகிறார். அது பெரிய ஒரு விஷயம். அது நம்ம படிக்கும்போது போக போக அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜீனியாலஜி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல வந்து வம்ச வரலாறு இருக்கிறது. எடுத்த உடனே 1ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க, ரைட் சைட்ல ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கேன். அது வந்து ஆதியாகம புஸ்தகத்தையும் இந்த நாலாகம் புஸ்தகத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணியிருக்கிறேன். 1C சார் போட்டிருக்கிறது 1 நாளாகமம், GN போட்டிருக்கேன் மேலே போட்டிருக்கிறது அது வந்து ஆதியாகமம். காப்பி பேஸ்ட், அங்க இருக்கிறத அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி அதை சுருக்கி இவர் எழுதி இருக்கிறார். இதுல கிரானிக்கல்ஸ் நாலாகம் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாராவது ஒருத்தர் அதை வாசிக்கலாம். நாலாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 1 நாளாகமம் 1:1 ஒருத்தர் வாசிக்கலாமே. என்ன வருது? 3 பேர் வரும். ஆமா, ஆதாம், சேத், ஏனோஸ். பாருங்க இங்க அது அப்படியே ஜெனசிஸ் ஆதியாகம புஸ்தகத்துல 5:1 முதல்ல ஆதாம் பிறக்கிறார். அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் அப்படியே அதே வரிசையில வர்றாங்க. நீங்க பார்த்து கவனிச்சா அதுல காயின் ஆபேலு ஒமிட் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இதுவும் கூட அந்த நெகட்டிவை விட்டுறாரு ஒண்ணு. ஆனா இன்னொன்னு நமக்கு தெரியும், ஆபேல் கொல்லப்பட்டு விட்டான், காயினும் காணாம போய் விட்டான். அதனால அவர்களை எழுத வேண்டாம் என்று நினைத்தாரோ என்னமோ தெரியல. ஆனா அவர்கள் இங்கே இல்லை, ஒமிட்டட். அதான் இங்க ரெட்ல போட்டிருக்கேன், காயின் ஆபேல் ஒமிட் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வோம். பாருங்க, இன்னைக்குதான் புதுசா ஒருவேளை நிறைய பேருக்கு இது இருக்கும், நிறைய காரியங்கள் புதிதாக இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், காப்பி பேஸ்ட் மாதிரி இது ரொம்ப ஈஸி. இந்த ஜீனியாலஜி, அதாவது இந்த வம்ச வரலாறு 4ஆம் புஸ்தகத்துல இருப்பது சுருக்கமானது. ஆனா அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கு படிக்க. ஆனா ஆதியாகம புஸ்தகத்துல முதல் 11 அதிகாரங்கள் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. முதல் 11 அதிகாரங்கள்ல இருக்கிறத அவர் ஒரே அதிகாரத்துல எழுதிடுறார். 4ஆம் புஸ்தகம் ஒரே அதிகாரத்துல அதே மாதிரி சுருக்கி எழுதிக்கிட்டே வர்றார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த முதல்ல நான் சொன்ன ஆதாம், சேத், ஏனோஸ் 1:1 இல்லையா? அடுத்த 1:2 பாருங்க. முதல் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அடுத்த அந்த யார் பேர் வரும்? கேனான், மகலாலயே, அப்புறம் யாரு? அதேதான் ஆதியாகம புஸ்தகத்திலே இருக்கு. அதுல இருந்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி நம்ம எதுல சொல்றாங்க இல்லையா, கம்ப்யூட்டர்ல, அதுல இருந்து அப்படியே எடுத்து எழுதுனது மாதிரிதான் அதே வரிசை ஆதியாகமத்துல இருக்கிற அதே வரிசையை இவர் அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் கூட மாற்றவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி நோவா வரைக்கும், நோவா தான் நம்பர் 10. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் 10 நோவா. நம்பர் 7 யாருன்னா ஏனோக்கு. நமக்கு தெரியும், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமற் போனான்ல. மரணத்தை சந்திக்காத 2 பேர்ல ஒருத்தர் இந்த ஏனோக்கு, இன்னொருத்தர் எலியா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த ஏனோக்கை பற்றி நம்ம அதிகமா வாசிக்கலாம். தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரு. இந்த ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுனால அவங்க கிட்ட சொல்றேன், நம்ம எல்லாருமே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் புஸ்தகம் 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 26 வசனங்கள்ல வருது. அது ஆதியாகம புஸ்தகம் முதல் 11 அதிகாரங்கள்ல இருக்கிறத அவர் சுருக்கி அந்த பேரை மட்டும் கொண்டாந்து சேர்த்திருக்கிறாரு. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா நம்ம படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கணும்னு அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் உண்மை. அப்புறம் ஆபிரகாமிலிருந்து யாக்கோபு வரைக்கும் இருக்கிறத அந்த 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் எழுதுறாரு.
அதே 1ஆம் அதிகாரத்துல எது வரைக்கும் கொண்டாந்து முடிச்சிட்டாருன்னா யாக்கோபு வரைக்கும் வந்து கொண்டாந்து முடிச்சிட்டாரு. யாராவது அந்த 54ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். மக்தியேல் பிரபு, ஆ, ஈராம் பிரபு இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். ஆ, 54வது நா- ஆமாம் 54 ஆமாம். அதுல கொண்டாந்து அவர் முடிக்கிறார். அந்த 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல அவர் கொண்டாந்து முடிக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் என்ன வருதுன்னா, யார் வர்றாங்க? அதுக்கு முந்தின வசனம் யாருன்னா பிரபு பிரபுன்னு போட்டிருக்காரு. கேனான் பிரபு, தேமான் பிரபு, அதெல்லாம் வர்றாங்க. அது வந்து இது எல்லாம் எங்க வருதுன்னா ஆதியாகம புஸ்தகத்துல இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இதுல கீழே பாத்தீங்கன்னா 12 ட்ரைப் எங்க இருந்து வருது? 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா யாக்கோபுடைய 12 பிள்ளைகளே ஆரம்பிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு வாசிங்களேன். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பெஞ்சமின், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். அந்த 12 கோத்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்படியே ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்துல தான் ஆபிரகாம் வர்றாரு. 12ல இருந்து 36 வரைக்கும் இருக்கிற பெரிய சம்பவங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா 2ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா அதுல யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் அவருடைய கோத்திரங்கள் அதை நம்ம அதுல பார்க்க முடியும். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஜஸ்ட் தான் இது. நீங்க உட்கார்ந்து அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சவுலை விட்டுறக்கூடாதுன்னு சவுலை நிறைய இதுல விட்டுட்டாங்க. ஆனா இங்க அவர் என்ன செய்யறாரு? ஜஸ்ட் டச் பண்றாரு. 8ஆம் அதிகாரத்துல சவுலினுடைய ஜீனியாலஜி வருகிறத நம்ம பார்க்கலாம். நீங்க 1 நாளாகவும் 8ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பினீங்கன்னா முதல் வசனம் என்ன வருதுன்னு பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 பெஞ்சமின் நாளாகும். பேலா என்னும் தன் பென்யமீன் மூத்த பே- குமாரனையும், ஆ, அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், ஆ, அகராத் என்னும் 3ஆம் குமாரனையும், ஆ, நோகா போதும். என்னும் 4ஆம் தேங்க்யூ குமாரன். அக்கா. பென்யமின் என்று ஆரம்பிக்கிறார். பென்யமின் கோத்திரத்துல யார் பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுல் வர்றார். சவுல். அதுக்காக தான் இந்த சவுலை பற்றி சொல்லுவதற்காக பென்யமினிலிருந்து இருந்து ஆரம்பித்து 8ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 33. நேர் கீசை பெற்றான், ஆ, கீஸ் சவுலை பெற்றான். வந்துருச்சு பாருங்க. கீஸ் சவுலை பெற்றான். இந்த சவுலுடைய ஜீனியாலஜி வம்ச வரலாறு வர வேண்டும் என்பதற்காக இதை 8ஆம் அதிகாரத்துல எழுதுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. திரும்பியும் சவுலுடைய வம்ச வரலாறு 9ஆம் அதிகாரம் 35ல இருந்து 44 வரைக்கும் இருக்கிற பகுதியில 9ஆம் அதிகாரத்திலையும் அதை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா சவுல் வந்து லைட்டா அவரை முக்கியமா இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் யூதாக்களை பற்றி யூதா தான் இவர் முக்கியமாக எழுதுவது என்னன்னா யூதா வம்சம், அதுல தாவீது பிறந்தான், தாவீது ராஜாவானான், அதை சொல்லுவதிலே தான் அவருடைய நோக்கம் இருக்கிறதுனால சவுல் பென்யமின் கோத்திரம், அதனால ஜஸ்ட் மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணாம விடக்கூடாது என்பதற்காக மென்ஷன் பண்றாரு. ஆனா தாவீதையும் சாலமோனையும் ரொம்ப அதிகமான நிறைய அதிகாரங்கள்ல அவர் விளக்குகிறத பின்னால நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் வசனத்திலிருந்து தாவீதனுடைய வம்சம் கம்ப்ளீட்டாக அதை தாவீதை குறித்து எல்லாமே இந்த முடிகிற வரைக்கும் 1 நாளாகவும் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம யாரை பார்க்கணும்னா தாவீதனுடைய வரலாறு அதிலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிக் பிக்சர், அதுதான் நம்ம ஃபனல்னு சொன்னோம். பெரிய பிக்சர்ல ஆரம்பிச்சு ஆதாமில ஆரம்பிச்சு அப்படியே கொண்டாந்து தாவீதுல கொண்டாந்து முடிக்கிறாரு. அதுதான் ஃபனல். இது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதா நம்ம நேற்று பார்த்து விட்டது. அதனால நான் இன்னைக்கு திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. இப்போ தாவீதின் சரித்திரம் கொஞ்சம் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். தாவீது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் கொஞ்சம் சரித்திரம், கொஞ்சம் பூகோளத்தையும் இந்த பக்கம் நான் போட்டிருக்கிறேன். இந்த பூகோளத்தை கொஞ்சம் பாருங்களேன். தாவீது ராஜாவுடைய அரசாட்சி இப்படி இருந்திருக்கிறது. பெரிய, அதாவது இருக்கிறதுலே பெரிய அரசாட்சி தாவீது தான். இந்த அரமியன்ஸ் மேல ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் தாவீதனுடைய அந்த ஆட்சியிலே வந்தது. அதனாலதான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். அது தாவீதின் ஆட்சியில பின்னால பிடிக்கப்பட்டது. பி நம்ம நேற்று கூட சொன்னோம். அசிரியா, இந்த பக்கம் அசிரியா இருக்கிறது, கீழே பாபிலோன் இருக்கிறது. நீங்க மேப்பை சும்மா நம்ம கற்பனை பண்ணி தெரிந்து கொள்வது நல்லது இல்லையா? என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு எம்ஜிஆர் நடுவுல போட்டிருக்கிறேன். நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் பேரு எம்ஜிஆர் இல்லையா? ஆனா இது என்னன்னா இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற 3 கோத்திரங்கள் மனாசே, கேட், ரூபன். எம்ஜிஆர், மனாசே, கேட், ரூபன். மனாசே பாதி கோத்திரம்னு சொல்லுவாங்க, பாதி உள்ள இருக்குது, நீங்க பார்த்தா தெரியும் உள்ள ஒரு பாதி. சோ இந்த 2 கோத்திரம், இந்த 2 கோத்திரம் சிஸ் ஜோர்டான் என்று பெயர். அதாவது ஜோர்தானுக்கு இந்த பக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், ஜோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது டிரான்ஸ் ஜோர்டான் என்று சொல்லுவாங்க. மீதி 9.5 கோத்திரங்கள் உள்ள இருக்குது, அதுக்கு பேரு டிரான்ஸ் ஜோர்டான் ட்ரைப்ஸ் என்று பெயர். இப்போ இது இங்க இருக்கிறத நம்ம ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு எம்ஜிஆர் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். மனாசே, கேட், ரூபன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல மனாசே வந்து பாதி கோத்திரம் உள்ள இருக்கிறது. சரி, நடுவுல இருக்கிறது கானான், சி.
ஏபிசி, நடுவுல எம்ஜிஆர் இருக்காரு. இந்த சி என்பது கானான் என்பது இதுதான் இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்தை கானான் தேசம் என்று நம்ம சொல்றது. அதனால இந்த சி போட்டிருக்கிறேன், கானான் தேசம். சரிதானுங்களா? இப்போ சரித்திரத்துக்கு வருவோம். ஒரே அரசன் 2 சரித்திரங்கள் இருக்கிறது. தாவீதுக்கு 2 சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்னு 2 சாமுவேல், நீங்க ஏற்கனவே படித்தது இருந்தாலும் அதையும் நம்ம இந்த ஆராய்ச்சியில நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. 2 சரித்திரங்கள், ஒன்னு 2 சாமுவேல்ல வருது, இன்னொன்னு 1 நாளாகமத்துல வருகிறது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் அது வருகிறது. எது? ஒரு சரித்திரம். 2வது சரித்திரம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து, இப்பதான் நம்ம பார்த்தோம், 10ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம், அதான் முடிவு. அது வரைக்கும் தாவீதுடைய ஒரு சரித்திரத்தை இதுல பார்க்கலாம். 1 சாமுவேல்ல கூட இருக்கு. ஆனா ராஜாவானது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல தான் தாவீது ராஜாவாக மாறுகிறார். அதுல இருந்து இருக்கிற சரித்திரத்தை நம்ம சொல்றோம். சரி, சாலமோனுடைய சரித்திரம் 2 சரித்திரம். 1 ராஜாக்கள்ல இருக்கு, 2 நாளாகமத்துல இருக்கு. இதெல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். 2 சரி. ஏன் 2 சரித்திரம் ரிப்பீட் ஆகுது? எதுக்குன்னா, நான் தான் சொன்னேன், இந்த நற்செய்தி நூல்கள் எதுக்கு 4 எழுதுறாங்க? ஒரு ஒரு சரித்திரத்தை 4 பேர் 4 கோணத்துல பார்க்க. ஒரு திருடனை பிடிக்கும் போது சொல்றாங்க, திருடனை பிடிச்சா போட்டோ எடுக்கிறது 4 கோணத்துல எடுப்பாங்களாம். போலீஸ்காரங்க ஒரு திருடனை பிடிச்ச உடனே முதல்ல செய்யறது என்னன்னா 4 கோணத்துல போட்டோ எடுப்பாங்க. ஏன்னா அவனை பற்றி 4 கோணத்திலையும் தெரியணும். அவனுடைய முகம், அவன் எப்படி பார்க்கறான், என்ன ஏது, அவன் வச்சிருக்கிற மீசை எப்படி இருக்குது, கிர்தா எப்படி இருக்கு, எல்லாம் தெரியணும்னா 4 கோணத்துல எடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த சரித்திரங்கள் பல புத்தகங்களே எழுதப்படுகிறது. அது எதுக்குன்னா கோணங்களிலே அதை தெரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ தாவீதின் சரித்திரம் 2 சாமுவேல்ல இருக்கு, 1 நாளாகமத்திலே இருக்கு. நம்ம இங்க போட்டிருக்கிற மேல நீங்க இதெல்லாம் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கலாம். ஆனா நம்ம இப்போ அதிகமா பார்க்க போறது 1 நாளாகமத்துல என்ன வருது. 4ஆம் புஸ்தகம் தான் சாமுவேல் புத்தகங்கள் நீங்கள் ஏற்கனவே வாசித்துட்டீங்க. இப்போ 4ஆம் புஸ்தகத்துல என்ன இருக்கிறது என்று நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த 4ஆம் புஸ்தகத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய உயர்வை அழகா கொண்டு வர டிவைன் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், தாவீதை உயர்த்தினார், தாவீதை ஆசீர்வதித்தார். ஹலோ, யாரோ ஆடியோ இதுவா இருக்கு போல இருக்கு. ஆடியோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட். ஆடியோ க்ளோஸ் பண்ணுங்கம்மா. தாவீதுடைய ஒரு தெய்வீக ஆசீர்வாதங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவனுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது காட்ஸ் கிங்னு நான் முதல்ல போட்டேன். 3 ராஜாக்கள், சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 ராஜாக்களை பிரிச்சு போடும்போது மேன்ஸ் கிங் யாரு? சவுல். மனிதர்கள் கேட்டு வாங்கினது யாருன்னா சவுல். நம்ம கேட்டு வாங்கணும்னா ரொம்ப ஆசீர்வாதம் இருக்காது எப்பவுமே. ஆண்டவரே கொடுத்தது தாவீது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சாலமோன் தாவீதுனுடைய ராஜா, தாவீதுனுடைய மகன், அப்படி வந்தவன். அதனால அவன் என்ன ஆயிட்டானா வீழ்ச்சி அடைகிறான். அப்போ இந்த தாவீது உண்மையாகவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த ராஜா. தவறு செய்யல. இன்னைக்கு கூட அவரை போய் கோர்ட்ல நிறுத்தினீங்கன்னா அவருக்கு அரெஸ்ட் தான் கிடைக்கும், அவர் செய்த தவறுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. உலகம் அவனை பற்றி மோசமா சொன்னாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துச்சுங்க. நான் இப்ப கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், அருமையான நண்பர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்த திட்டமிட்டு விட்டால், திரும்பி சொல்றேன், ஆண்டவர் உங்களை உயர்த்த திட்டமிட்டு விட்டால் எந்த எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல மியூட்லயே அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா அதை தடுக்க யாராலும் முடியாது. இங்க பாருங்க, தாவீதுக்கு மென் சப்போர்ட், மனித உதவி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12:40 வரைக்கும் இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். இங்க போட்டிருக்கு மனித உதவிகள் என்னெல்லாம் கிடைச்சது. 38ஆம் வசனம் மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கத நம்ம வாசிப்பதற்காக நான் போட்டிருக்கிறேன். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 38. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜா வாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குறதுக்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். தாவீதை ராஜாவாக்குறதுக்கு ஒரு மனம் வந்தது. எப்படி வருங்க? அங்க யாராவது 2 பேர் சொல்ல மாட்டோம் ஆகக்கூடாது இல்ல. அங்க பாருங்க, அந்த ஒரு மனம், மென் சப்போர்ட் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதான் ஆண்டவருடைய பெரிய கிருபை. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய ஊழியங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், இதுல ஊழியக்காரர்கள் இருக்கிறோம், நிறைய பெரியவர்கள் இருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமான மனித உதவி இல்ல, மனித தயவு இல்ல, ஆண்டவர் கொண்டு வருகிறார்.
பாருங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன். இது வந்து 1 நாளாகும் 13 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரைக்கும் டேவிட்ஸ் டிவைன் பிளெஸிங்ஸ். இது என்னன்னா ஊழியக்காரர்கள் உதவி கிடைக்கிறது. அது வந்து 37ஆம் வசனத்துல வருது. 16ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 37. பின்பு பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதராகிய 68 பேரையும் வைத்து ம். எதுத்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். போதும் போதும். எவ்வளவு ஊழியர்கள் உதவி கிடைக்குது பாருங்க. இல்ல ஆசாபை பத்தி நமக்கு தெரியும். அவன் சங்கீதங்களே எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவர் அவருக்கு ஊழியர்களுடைய உதவி கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம். பின்னால இது இது வந்து அப்படியே அவருக்கு இது இங்க இதோட முடியல. இந்த பகுதியோட அவருக்கு முடியல. அது அப்படியே போகுது. நீங்க 23 அதிகாரம் பாத்தீங்கன்னா 1 நாளாகும் நான் இதுல போடல. 1 நாளாகவும் 23:5 எடுத்து வாசிங்களேன். எவ்வளவு ஆட்கள் வந்து அவருக்கு ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் வாசிங்க. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் ஆ துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி போதும் போதும் அக்கா. அவர்கள் 4000 பேர் தேவனை துதிக்கிறதுக்காக வாசல் காவல் காக்கிறதுக்காக 4000 பேர். அதை படிச்சு பார்த்தா மொத்தம் 28,000 பேர் இந்த ஆராதனையில உதவி செய்ய, ஆலயத்துல உதவி செய்ய ஆண்டவர் அவர்களுக்கு ஊழியர்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இது ஆண்டவருடைய பிளெஸிங், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அங்க மனித உதவி கிடைக்கும். எங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அங்க ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும். அடுத்தது பாருங்க. 1 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன வருதுன்னா மெட்டீரியல் சப்போர்ட், பொருள் உதவி கிடைக்கிறது. அவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய மகனுக்கு தான் அதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ கட்ட மாட்ட, ஏன்னா நீ ரத்தம் சிந்திட்ட, அதனால உன்னுடைய மகனாகிய சாலமோன் தான் கட்டுவான்னு சொன்னாரு. அவனுக்கு ஆனா விடல. அவன் சாலமோனுக்கு எல்லாம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி பொருள் உதவிக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருள் உதவி கிடைக்கிறது. அந்த 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்துக்கு கடைசி கிட்ட வந்துட்டோம். 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அல்லது 7ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். தேவனுடைய 3000 தாலந்து ஓப்பீர் தங்கம். என்ன தங்கம் பாருங்க. இங்க நான் போட்டிருக்கேன். ஒரு டேலண்ட், ஒரு தாளந்துனாலே 34 கிலோகிராம். 3000 தாளந்துனா 1,00,000 கிலோகிராம் வருது. இது மட்டும் இது ஜனங்க கொடுக்கல, இது இவர் கொடுத்தது. இன்னும் ஜனங்க கொடுத்தது பின்னால 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் 5000 நினைக்கிறேன், 5000 தாளந்துகள் கொடுக்குறாங்க. அருமையான நண்பர்களே, அது கணக்கு போட்டு பார்த்து ஒருத்தர் சொன்னாரு 4 கோடி கிலோகிராம். கவனிங்க, 4 கோடி கிலோகிராம் இந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக கோல்டு மட்டும். இன்னும் வெள்ளியெல்லாம் சொல்லல. வெள்ளியெல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் அதையும் நிறைய வரும். கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு. ஹல்லேலூயா. போதும் போதும்னு சொல்லி நிறுத்தும் அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படிதான் செய்யறாரு பாருங்க. தாவீதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார். இந்த தாவீதுடைய கேரக்டரை கொஞ்சம் பாருங்களேன். அது ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர். ஆச்சரியமா இருக்கும். அவன் இத்தனைக்கு கிரேட் சின், ஆனா காட் கான்சியஸ் மேன். ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னா தவறு செய்வது ஒரு மனித இயல்பு தான். ஆனா அதுல இருந்து மனம் திருந்தி ஆண்டவரை தனக்கு முன்பாக வைத்து எப்பவுமே மனம் திருந்திய மைந்தனாக வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். காட் கான்சியஸ், ஆண்டவரை எப்பவும் தன் முன்னாலே வைத்திருக்கிற ஒரு மனிதனாக தாவீது இருக்கிறத பார்க்கிறோம். தாவீது ஒரு 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். முதல் முறை சாமுவேலால 1 சாமுவேல் 16-13 நம்ம பார்க்கிறோம். 2வது முறை யூதா மக்கள் மட்டும் அவனை அபிஷேகத்துக்கு கொண்டு வர்றாங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா ட்ரைப் எல்லாரும் சேர்ந்து அவனை இது பண்றாங்க. அது வந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இதை வாசித்து பார்த்தீங்கன்னா 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுறான். ஆனா என்ன ஆச்சுன்னா அவன் ராஜாவாகிறதுக்கு அவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. வெயிட்டிங் பீரியட் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பார்த்தா 7.5 வருஷம்னு சொல்றாங்க. 7.5 இயர்ஸ். 7.5 வருஷம் அவன் வெயிட் பண்றான். எப்படி வெயிட் பண்றான் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதன் அவன். அந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. தேங்க்யூ அக்கா. என்னன்னா
சவுல் அவன் கை கிட்ட வந்துட்டான். ஒரு அடி போட்டா கொன்று போட்டுடலாம். அங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க, இப்ப நல்ல சான்ஸ், ஆண்டவர் சொன்னபடி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு உங்களுடைய எதிரிய, கொன்று போட்டுடலாமே. நமக்கு தெரியும் மலஞ்சலம் கலைக்கிறதுக்காக சவுல் தனியா உள்ள போறாரு. அப்போ இவங்க இருக்கிறாங்க, கொன்று போட்டு விடலாமே. ஆனா நோ நோ நோ, வெயிட் பண்றான் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் நான் கொன்று போட்டு நான் ராஜாவாக கூடாது, ஆண்டவர் எனக்கு தருவார். வெயிட்டிங், இதுதான் இந்த டைனமிக் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க கை அல்லது உங்களுடைய கால் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம், உங்க கை காரியங்களை செய்ய வேண்டாம், கர்த்தர் செய்வார். என்னங்க இது முட்டாள்தனமா இருக்குது நீங்க சொல்றதுன்னு சில பேர் நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் திறந்தால் அது அற்புதமாக இருக்கும். இல்ல, அதான் தாவீது பாருங்க, அப்படி வெயிட் பண்றான். வேண்டாம், அந்த 7.5 வருஷம் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது, உடனே ராஜாவாயிருக்கலாம். இல்ல, வெயிட் பண்றான். 26ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1 சாமுவேல் 26 8 9லயும் இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. இவங்க அங்க போறாங்க, அவங்களுடைய இதுல சவுல் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் எல்லாம், உங்களுக்கு தெரியும். அவன் ஈட்டியை குத்தி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அவன் அப்பவே தலையில ஒரு கல்லை போட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த நேரத்திலேயே அவன் பண்ணல. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்ப கூட அவன் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டுதான் செய்யறான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்களேன். 2 பின்பு சாமுவேல். தாவீது கர்த்தரை நோக்கி, ஆ, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். பாருங்க. அதற்கு கர்த்தர், போ என்றார். ஆ, எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எபிரோனுக்கு போ என்றார். ஸ்தோத்திரம், தேங்க்யூ. அருமையான நண்பர்களே, எதையும் கேட்டு 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 ஆண்டவரத்துல கேட்டு கேட்டு வெயிட்டிங். அருமையான சகோதர சகோதரி, இது ரொம்ப நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு பாடம். நாம அவசரப்பட்டு கால் வைக்கும்போது தவறுகள் நடக்கிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஆண்டவருடைய நேரத்துக்கு விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கிரேட் கிவர். இது நல்லா தெரியும் நமக்கு. அவன் கொடுத்தான், இப்பதான் நம்ம சொன்னோம், எவ்வளவோ 3000 தாலந்து தங்கத்தை கொண்டாந்து கொடுத்திருக்கான். அவன் கொடுத்ததுல சந்தேகமே இல்லை, அவ்வளவு கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, தாவீது the man was gracious, பெருந்தன்மை. அவனுக்கு இருந்த பெருந்தன்மை யாருக்கு இல்லைல்ல. அவன் சவுலுடைய மகன் இல்ல, யோனத்தானுடைய நண்பனாக இருந்தான். அப்புறம் அந்த யோனத்தானுக்கு பிறந்த ஒரு மகன் மோவிபேசேத், ஒரு உடல் ஊனமுற்றவன். ஆனா அவனை எடுத்து அவனுக்கு எவ்வளவு பெருந்தன்மையா அவன் எவ்வளவு செய்யறதை நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய அந்த பெருந்தன்மை வேற யாருக்குமே இருக்காது. அதெல்லாம் இங்க இருக்கிறது, நீங்க வாசித்து பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வேணா ஒரே ஒரு வசனத்தை வேணா வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீது சவுலின் மேலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். இது பாருங்க, இது ஒரு பெருந்தன்மை. அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க எத்தனைக்கு எதிரிகள், யார் முக்கியமா யார் எதிரினா, சவுல் எதிரி. இவனை கொல்ல தேடினவன், ஓடி ஓடி இவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று தேடினவன். நல்லா கவனிங்க, தாவீதை கொல்ல எவ்வளவோ பேர் முயற்சி செய்தார்கள். எவ்வளவோ பேர் முயற்சி செய்தாங்க, ஆனா ஒண்ணும் நடக்கல. ஏன்னா தாவீது மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது. நண்பர்களே, ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பாதுகாத்தா எந்த எதிரியும் வர முடியாது. ஆனா ஆதியில இருந்தே பாத்தீங்கன்னா, இந்த சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொல்லவும் அழிக்கவும் அவன் திட்டம் தீட்டிக் கொண்டே வர்றான். ஆனா ஆண்டவர் அதுல இருந்து எல்லாரையும் காப்பாற்றி கொண்டே வருகிறார். இல்ல, ஆமான் பாருங்க, எஸ்தர் புத்தகத்துல எல்லா யூதர்களையும் அப்படி கொண்டு போட்டு நினைக்கிறான். ஆனா அங்க அப்படியே மாறுது, காரியம் மாறுதல் ஆயிற்று. கர்த்தர் மாற்றுதல் தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்க தாவீதினுடைய பெருந்தன்மையை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, எருசலேமை தலைநகராக்கினதும் தாவீது தான். எருசலேமை, அது வரைக்கும் எருசலேம் எபூசியர்களாலே ஆட்கொள்ளப்பட்டது. முதல்ல அவன் தான் பிடிக்கிறான். இந்த அது வரைக்கும் யோசுவா காலத்துல 15ஆம் அதிகாரம், யோசுவா 15:63 நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த எருசலேமை மட்டும் பிடிக்க முடியல, விட்டாங்க. வாசிங்களேன், யோசுவா 15:63. யோசுவா 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. போதும், துரத்தி விட கூடாமற் போயிடுச்சு. அதனால அங்க எருசலேமை பிடிக்கவே முடியல. ஆனா யார் செய்தது அதை? தாவீது தான் கிமு 1000ஆவது ஆண்டுல எருசலேமை பிடித்து அதை தலைநகராக மாற்றினா. அதான் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள்ல பார்க்கிறோம். இதே 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 15:29 வாசிங்களேன். 1 நாளாகமம். அவருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாக பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள்.
போதும். 15:29 என்னன்னா அங்கதான் வர்ஷிப்பாக மாற்றுகிறார். அங்கதான் உடன்படிக்கை பெட்டி, தாவீதின் நகரம் என்பது அதுதான் எருசலேம். அதுக்கு ஒரு பேரே தாவீதின் நகரம்னு கொடுக்கிறாரு. அதுதான் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீதின் நகரம். அந்த நகரத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அங்கதான் வர்ஷிப் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் செய்தது யாரு? தாவீது. அடுத்து பாருங்க, தாவீது the leader and warrior. 69 யுத்தங்களை சந்தித்திருக்கிறார் தாவீது. ஆச்சரியம் இல்லையா? 69 யுத்தங்களை சந்தித்திருக்கிறார். ஒண்ணுல கூட அவருக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட வரல. ஆண்டவர் அவரை பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாரியர். அவர் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலம் அப்பவும் கூட அவர் நீங்க முதல்ல ஆரம்பத்துல தாவீதினுடைய ஆரம்பம் எப்ப இருந்தது? கோலியாத்துல இருந்தது. தாவீதினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா அதே போல கோலியாத்துக்களை கொன்று போடுகிறார். நீங்க வாசிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் இல்ல 1 நாளாகமத்திலே வாசிக்கலாம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காத்தூரில் இருந்த ராட்சசனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். பாருங்க, தாவீது இது கடைசி காலம். அவனுடைய வயசாகி போச்சு. அந்த காலத்துல அவனுடைய கையினால் மடிந்தார்கள் போட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா அவனால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க போய் இந்த 4 ராட்சதர்களை கொன்று போடுகிறார். ஒரு கோலியாத்த ஆரம்பத்துல கொன்றாரு. இப்ப வயசான காலத்துல 4 கோலியாத்த கொன்றாரு. கொஞ்சம் கவனிங்க, இங்க கொஞ்சம் கவனிங்க. நிறைய பேர் வயசாகி போச்சு நம்ம நினைக்கிறோம், ஐயோ முடிஞ்சு போச்சு பிரதர், இனிமே ஒண்ணுமே இல்லை பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். வயசான காலத்துல அந்த தாவீது செய்த அதிசயங்களை கொஞ்சம் பாருங்க. ஒரு கோலியாத்தை தான் சின்ன வயசுல கொன்றாரு. இப்போ 4 கோலியாத்துகளை கொன்றார். ஹல்லேலூயா. எப்படி அது அது ஆச்சரியம். ஆண்டவர் எப்படி அவரை பயன்படுத்துறார். கிரேட் வாரியர். பாருங்க, இந்த வயசான காலத்துல ஆண்டவர் அதான் பாருங்க, வயசாயிடுச்சே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தை பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த மாலையிலும் அது வருகிறது. பாசிட்டிவ் தான். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனாலதான் டக்குன்னு போதும்னு நினைச்சாங்க. இப்போ சமீபத்துல ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் அருமையா ஒரு மோசேயை பற்றி சொன்னார். மோசே 80 வயதுக்கு முன்னால 2 அதிகாரம் தான் பைபிள்ல இருக்கு. 80 வயதுக்கு முன்னால இருந்த அவனுடைய வாழ்க்கை 2 அதிகாரம். ஆனா 80 வயதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை 134 அதிகாரம். கொஞ்சம் கவனிங்க, 134 அதிகாரங்கள்ல அந்த மோசேயினுடைய வரலாறு இருக்கிறது. 134 அதிகாரங்கள். 2 அதிகாரம் தான் 80 வயசுக்கு முன்னால. 80 வயசுக்கு பின்னால இருந்ததுதான் 134 அதிகாரம். அப்போ முடிஞ்சு போச்சுன்னு யாரும் நினைக்க கூடாது. ஆண்டவரே நீர் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இஸ்போசேத் கொல்லப்படும் வரைக்கும் யூதாவுக்கு மட்டும்தான் ராஜாவா இருந்தார். ஆனா பின்னால போக போக அவருக்கு முழு ராஜ்யம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். இந்த இடத்துல ஒண்ணு கொடுத்திருக்கேன். சவுல் கழுதையை தேடி சென்ற போது அரசனாக மாறினான். ஆனா தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க பொழுது அழைப்பை பெற்றான். முதல்ல பாத்தீங்கன்னா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் ஓடுறாரு. ஈசாய் கடைசி பையன் அவனை விட்டுருங்கன்றாரு. ஆனா ஆண்டவர் சாமுவேல் மூலமாக அவனை கூப்பிட்டு அனுப்புறாரு. அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆடுகளை மேய்த்த மாதிரி எங்கேயும் மேய்த்து நல்ல ஒரு தலைவராக இந்த தாவீது இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அடுத்தது பாருங்க, தாவீதுடைய மேன் ஆஃப் பிரேயர். ஜெபம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜெபம். வழிகாட்டுதலுக்காக அவசரப்படாமல் ஜெபித்தவன் இந்த தாவீது. பாருங்க, அவசரப்படாமல். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருது, ஆண்டவரே காட்டு. அதான் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. ஆண்டவர், நான் போகலாமா போகக்கூடாதா, என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு யுத்த முனையில ஜெபிக்கிறான். அந்த மஞ்சள்ல போட்டிருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். வழிகாட்டுதலுக்கு அவசரப்படாமல், எதுவும் அவசரம் இல்லாம ஜெபம் பண்றவன். ஹல்லேலூயா. அதே மாதிரி யுத்தம் சந்தித்து கொண்டு இருக்கிற நேரத்திலையும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அது வருகிறது. அங்கேயும் அவன் ஜெபிக்கிறான். அதே மாதிரி தோல்வி வரும் பொழுது ஒப்புக்கொள்ளுகிறான். தோல்வி ஆகும் பொழுது, இந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு போகும் பொழுது அவன் சொல்றான், முந்தி நம்ம மாட்டு வண்டியில எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டோம். மாட்டு வண்டியில போனப்போ பிரச்சனைகள் வந்து விட்டது. ஆனா இப்போ ஆட்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். அவன் செய்த தவறை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு மனிதன். எப்பவும் தோல்விகள், தப்புகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும். அதனால்தான் பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த பிறகு ஒரு பெரிய பாவ அறிக்கை ஜெபமாக 51ஆம் சங்கீதத்தை அவன் ஓப்பனாக, அது வெளிப்படையாக எழுதுகிறான். ஒரு பெரிய ராஜா நான் தப்பு செஞ்சிட்டேன்றத வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நல்ல பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதன். தாவீதுடைய கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? யோசித்து பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? என்ன தப்பு பண்ணாலும் மறைக்க பார்க்கறோம். ஒருத்தர் தப்பு பண்ணா உடனே இல்ல அது இல்ல இவரு கையை காட்டுறோம். எப்ப பார்த்தாலும் இந்த எஸ்கேப் தான், இல்ல பிளேம் கேம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடலான்னு பாக்குறோம். அருமையான நண்பர்களே, தாவீது அப்படி இல்லை.
ஒப்பு கொடுக்கிறோம். அது மாதிரி ஆண்டவருக்கு வெவ்வேறு பெயர்களை கொடுத்து ஆராதித்தான். அவனுடைய சங்கீதங்கள்ல புது பெயர்கள், கண்மலையானவரை வேற யாரும் சொல்லல, கண்மலை என்று சொன்னார், கோட்டை, துருகம், இப்படி பல பெயர்களை கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஜெப வீரன். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தாவீது சோவிங் அண்ட் ரீப்பிங்னு பார்க்கிறோம். எதை விதைத்தானோ அதை அறுத்தான். நிறைய நேரங்கள் அவன் வாழ்க்கையில அது நடந்தது. அகிதோப்பேல் ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், பத்சேபாளுடைய தாத்தா. நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 11 அதிகாரம் 3 வசனத்துல அந்த பத்சேபாளுடைய அப்பா பேர் வருகிறது. 2 சாமுவேல் 11 அதிகாரம் 3 வசனம். 11 அதிகாரத்துல 3 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 2 சாமுவேல் 11:3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் போதும் அக்கா. எலியாமின் குமாரத்தி, பத்சேபாளுக்கு பேர் எலியாமின் குமாரத்தி. அந்த எலியாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகிதோப்பேலுடைய பையன். 23 அதிகாரம் 34 வசனத்துல வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுதான் அகிதோப்பேல் ஏன் அப்சலோமோட சேர்ந்து கொண்டான் என்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாவீதின் மேல அவனுக்கு ஒரு வஞ்சம் இருந்து கொண்டே இருந்த, ரிவெஞ்ச், ஒரு வெஞ்சன்ஸ் இருந்து கொண்டே இருந்தது. பாருங்க, இந்த அகிதோப்பேலுக்கு ஏதாவது பண்ணும். ஏன்னா என்னுடைய பேத்தியினுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான், அவங்க குடும்பத்தை பிரிச்சுட்டான், அவங்க குடும்பத்துல பிரச்சனையை ஏற்படுத்திட்டான், இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இந்த அகிதோப்பேல் போய் அப்சலோமோட சேர்றான். இதெல்லாம் நம்ம ஒரு காரணம் இருக்கிறது. விதைத்ததை அறுத்தான் தாவீதுக்கு. அதனால பிரச்சனை வந்தது. பத்சேபாள் இடத்துல பிறந்த குழந்தை என்ன ஆச்சு? செத்தே போச்சு. இல்ல, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. விதைத்ததெல்லாம் நம்ம நிச்சயமா இருப்போம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, அடுத்தது காட்ஸ் கவர்னன்ட், ஆண்டவருடைய உடன்படிக்கை அவனுக்கு அதிகமாக இருந்ததை பார்க்கணும். நிறைய வசனம் இருக்குது, சொல்லிட்டே போலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இருந்து கொண்டேதான் இருக்கும், சூரியன் இருக்கும் வரைக்கும் அவன் இருக்கும்னு சொல்றாரு. ஜெனசிஸ்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரம் 10 வசனத்துல செங்கோல்ல சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை விட்டு அகல போவதில்லை, அது கட்டாயம் இருக்கும் அப்படின்னு 49:10 நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னதை நிச்சயமா செய்வார், அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமாய் நிறைவேற்றுவார், தைரியமா இருங்க. அது மட்டும் கடைசியா நம்ம முடிக்கிறோம். தாவீது சிங்கர் ஆஃப் சாங்ஸ், நிறைய சாங் அவர் தீர்க்க தரிசனமாக பாடுகிறார். பாத்தீங்கன்னா 22ஆம் சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும். ஆரம்பமே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஆரம்பிப்பார். அப்போ என்ன தெரியுது? இந்த தாவீது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை கூட ஒரு தரிசனமாக பார்த்திருப்பாரோ என்று நாம் யோசிக்க தோன்றுகிறேன். என்றால் அந்த 22ஆம் சங்கீதத்துல எல்லாமே வருது. கையில குத்தப்படுவார் என்று போடப்பட்டிருக்குது. இது மாதிரி நிறைய வசனங்களை பார்த்தோம்னா அவன் ஒரு தீர்க்க தரிசன பாடுகிறார். அதே மாதிரி சங்கீதம் 16 ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல வருது. பரலத்தாக்கே, மரண பள்ளத்தாக்கே காணாதிருப்பீர் என்று அதுல வர்றதை நம்ம பார்க்க முடியும். நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நேரம் இல்லாதனால நான் எல்லாத்தையும் வாசிக்க நான் இது பண்ணல. தயவு செய்து நீங்க இதை லிஸ்ட் எடுத்துக்கோங்க, வச்சு ஜெபம் பண்ணுங்க, வாசிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவர். தாவீதை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார். அதனால அவனுக்கு எல்லா விதமான வரங்களையும் தர்றார். அவன் வாசித்த அந்த கீத வாத்தியம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாருங்க. நான் இஸ்ரேல் போயிருந்தப்போ எடுத்த அந்த ஒரு 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 போட்டோ இதுதான். ஒரு சைடு இருக்கிறதா இப்ப எடுத்தது, இது நான் கூகுள்ல இருந்து எடுத்தது. இந்த தாவீதினுடைய நட்சத்திரம் இன்னைக்கும் இஸ்ரவேல் கொடியில நீங்க பாத்தீங்கன்னா தாவீதின் நட்சத்திரம் இருக்கிறது. தாவீது எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் பாருங்க. ஒரே ஒரு காரணம், அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தவறு செய்வது எங்கன்னா நாக்குல தான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது இல்ல. நம்ம இப்போ ஈஸியா நம்ம யாரை பத்தினாலும் எதனாலும் பேசிடுறோம். ஆனா தாவீது அப்படி இல்லைங்க. அவன் சொன்னான் 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், ஆண்டவரே எனக்கு வாய்க்கு காவல் வையன்னு சொன்னால ஆண்டவர் அவனை உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த சுரமண்டலம் நம்ம பார்க்கிறோம். இது இன்னைக்கும் அங்க வச்சிருக்கிறாங்க. அங்க குத்து விளக்கு அமைப்பு இஸ்ரேல் பாராளுமன்றம் நெசட் அதுக்கு எதிர வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அதை பார்த்தேன் நான் நேரா போக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய யுத்தம் வந்துருச்சு. ஆண்டோடைய பெரிய கிருபை. நான் எப்படி இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், நானும் மனைவியும். அது ஒரு பெரிய கிருபை நம்ம போயிட்டு வந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே யுத்தமாகி விட்டது. யாருமே போனாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது, நிறைய காரியங்களை பார்க்க முடியாது. ஆனா எங்களுக்கு அது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, போயிட்டு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல தாவீது நட்சத்திரம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.
அடுத்தது பாருங்க, அடுத்த பகுதிக்கு நம்ம போறோம். தாவீதுடைய கேரக்டர் நம்ம முடிக்கிறோம். அடுத்தது இஸ்ரவேல் அரசர்களுக்கும் யூதா அரசர்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகளை நம்ம கொஞ்சம் பார்க்கிறோம். கொஞ்சம் இதை அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா? வடக்குல இஸ்ரவேல் அரசர்கள், இந்த கருப்புல போட்டிருக்கிறேன். தெற்கு யூதா அரசர்கள். எப்படி சரித்திரத்தை எழுதுறாரு இவரு, இதை பார்த்தீங்கன்னா சில வித்தியாசங்கள், கொஞ்சம் இந்த வேறுபாடுகளை லைட்டா பார்க்கலாம். முதல்ல எப்படி அரியணைக்கு வந்தாங்க, கான்குவெஸ்ட், எப்படி அரியணை பிடிச்சாங்க. சில பேர் கொன்று போட்டு அரியணைக்கு வருவாங்க. நிறைய நீங்க பார்க்கலாம். இந்த வட இஸ்ரவேல்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஒரு அரசன் இன்னொருத்தரை கொண்டு போட்டு அவன் ராஜாவாயிடுவான். இப்படி ஆயிட்டு இருப்பாங்க. அது இந்த வடக்கு அரசர்கள்ல இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தலைநகரம், அது கேபிட்டல். 5C ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கான்குவெஸ்ட், கேபிட்டல், தலைநகரம். இது ரெண்டுலயும் வரும். தெற்கு யூதா அரசர்கள்ல ஏஜ், எந்த வயசுல அரசனானான் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு வித்தியாசம் பாருங்க. இது வித்தியாசம். யூதாவுல மட்டும் யூதா அரசர்களுக்கு 4ஆம் புஸ்தகத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்னா, எந்த வயதுல அரசனானா, ராஜாவானா என்று சொல்லப்படும். அப்புறம் ஆட்சி காலம், எவ்வளவு வருஷம் அரசாட்சி செய்தார்கள், இது சொல்லப்படுகிறது. நல்லவரா கெட்டவரா, ஆண்டவருடைய பார்வையில நல்லவரா கெட்டவரா என்று. நம்ம பார்வையில இல்ல, ஆண்டவருடைய பார்வையில. அது எப்படின்னா, யெரொபெயாமோடு ஒப்பிட்டு கெட்டவர்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் தாவீதோடு ஒப்பிட்டு நல்லவர்னு சொல்லுவாரு. கேரக்டர் 4C இது வரைக்கும் வந்தது. கீழே 5வது C மரணம், எப்படி மரிக்கிறாங்கன்றது சொல்லுவார். இடையில பாத்தீங்கன்னா தந்தை பெயர் மட்டும்தான் வரும் இஸ்ரவேல் அரசர்களுக்கு. வடக்கு பக்கம் இருக்கிற அரசர்களுக்கு எல்லாமே என்ன வரும்னா தந்தை பெயர் மட்டும்தான் வரும். ஆனா பைபிள்ல இது ஒரு வித்தியாசம் பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 4ஆம் புஸ்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தாயினுடைய பெயரை கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ராமினெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 பேருக்கு மட்டும் கொடுக்கப்படாம இருக்கும். மற்ற எல்லாருக்கும் தாயின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணம், எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதும் இந்த யூதா ராஜாக்களுக்கு வரும். ராஜாக்களின் கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டார்கள், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று தெளிவாக யூதா அரசர்களுக்கு வரும். வடக்குல இருக்கிற இஸ்ரவேல் அரசர்களுக்கு அது வராது. சரி, இந்த பக்கம் கீழே போட்டிருக்கிறேன் பாருங்க, சீல் ஆஃப் எரோபியாம். இது நான் இதுல எடுத்தேன். எரோபியாமுடைய ஒரு சீல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஜெரோபியாம் சீல். சோ இதுதான் வடக்கு இஸ்ரவேல் அரசர்களுக்கும் தெற்கு யூதா அரசர்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகளை நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த ராஜாக்களின் லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ராஜாக்களை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாருங்க, சாலமோன் ரெண்டு புத்தகங்களையும் சாலமோனுடைய சரித்திரம் வருகிறது. இது என்ன பார்க்கிறோம்னா, ராஜாக்கள் புத்தகத்துல 4ஆம் புத்தகத்துல வரக்கூடிய சரித்திரங்கள் இதெல்லாம் தான். இங்க போட்டிருக்கிற இந்த ராஜாக்களுடைய சரித்திரங்கள் 2 புத்தகத்திலையும் வருது. ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் வருது, 4ஆம் புஸ்தகத்திலையும் வருது. அதனாலதான் நம்ம 2ஐயும் சேர்த்து படிக்கணும். ஏன் கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் சேர்த்து எடுத்துட்டீங்க, முதல்ல கிங்ஸை முடிச்சுட்டு அப்புறம் கிரானிக்கல்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, 2ஐயும் சேர்த்துடலாம். ஏன்னா 2லயும் அது 2 வருது. அதனாலதான் இப்படி சேர்த்துருக்கோம். இந்த ராஜாக்கள் எல்லாம் இங்க போட்டிருக்கிறது எல்லாமே சேர்ந்து வருகிறது. அதனால இதை நம்ம எடுக்கிறோம். நீங்க இந்த ஒரு லிஸ்ட் இருக்குது, 20 ராஜாக்கள். இது எல்லாமே யூதா ராஜாக்கள். ஏன்னா 4ஆம் புஸ்தகத்துல வெறும் யூதா ராஜாக்கள் தான். அது எல்லாமே 20 ராஜாக்கள் வர்றாங்க. ஒரே ஒரு நடுவுல ஒரு ஒரு பெண் ராணி இருக்கிறாங்க, அதையும் சேர்த்துதான் 20. 19 ராஜா, ஒரு ராணி. அது யாருன்னா 7ஆம் நம்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7ஆம் நம்பர் என்ன போட்டிருக்கு, அத்தாலியாள் என்கிற ஒரு பெண் மட்டும் பெண் ராணியாக இருக்கிறாங்க. இது அடுத்த லிஸ்ட். இதுவும் நீங்க சும்மா லிஸ்ட் தான், அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். இந்த அதே ராஜாக்கள் எந்த ஆண்டு எந்த வேத பகுதியில் இருக்கு, அந்த பகுதியில ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகள் யார் என்பது இங்க கொடுக்கப்படும். இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இந்த லிஸ்டையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். வடக்கு இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா ஆகிய தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் வடக்கு பகுதியில தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள். மீதி எல்லாமே தெற்கு பகுதி தீர்க்கதரிசிகள். அப்ப நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். யோனா மட்டும் வேற ஒரு இடம், அசிரியாவுக்கு போயிடுவார். யோனா நமக்கு தான் தெரியும், நினிவே அசிரியாவினுடைய தலைநகர். யோனா வேற இடம் போவார். மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாமே தெற்கு யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவங்க தான். ஏசாயா, எரேமியா எல்லாம். ஆனா கொஞ்சம் வடக்கு பகுதிக்கும் சேர்த்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சரி, இதுதான் லிஸ்ட் ஆஃப் கிங்ஸ். இந்த கிங்ஸை கொஞ்சம் பாருங்களேன். நீங்க கொஞ்சம் இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். இதுல பாருங்க, யூதா ராஜாக்களுடைய லிஸ்ட் 20 பேர். அதே மாதிரி இஸ்ரவேல் ராஜாக்களுடைய லிஸ்ட் 20 பேர். பின்னால அடுத்தது வருது பாருங்க. இது இஸ்ரவேல் ராஜாக்கள். இதுக்கு முன்னால யூதாவின் அரசர்கள் 20 பேர். இதை ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். அதுக்கு ஏதோ ஃபார்முலா சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது கொஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் இனிஷியலை வச்சு, ரெகோபியாம் தான் முதல் அரசர், அது நமக்கு தெரியும். ஆர் என்று ஆரம்பிக்கிறோம். இங்க ஆர் போட்டிருக்கோம் பாருங்க, ரெகோபியாம் ஆர்.
அப்புறம் ஏஏஜே ஜேஏஏ 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 என்று ஞாபகம் வச்சு கொண்டால் இந்த 13 ராஜாக்களை முதல் 13 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 7 ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் 7 பாக்ஸ் போட்டிருக்கேன்னா, இந்த 7 ராஜாக்களும் ஒன்லி யூதா, யூதாவுக்கு மட்டும் அப்ப யார் இல்ல, இஸ்ரவேல் வடக்கு பகுதி அசிரியர்கள் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். யூதா மட்டும்தான் ராஜ்யம் இருக்கிறது. அந்த யூதா ராஜ்யம் மட்டும் இருக்கும் பொழுது இருந்த அரசர்கள் 7 பேர், மனாசேயில் ஆரம்பித்து சிதேக்கியாலே முடிகிறது. சரி, இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் ஒருவேளை இன்னைக்கு யூடியூப்ல வந்தா வரும், நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கொஞ்சம் பேரா மத்தேயு வம்ச வரலாறு எழுதும்போது விட்டுட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா 1 அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். மத்தேயு 1 அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன வருது? ஆசா யோசபாத்தை பெற்றான், ஆ, யோசபாத் யோராமை பெற்றான், ஆ, யோராம் உசியாவை பெற்றான். போதும் அக்கா. யோராம் உசியாவை பெற்றான். நீங்க கோடு போட்டிருக்க பாருங்க. இங்க நடுவுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அகசியா, அத்தாலியா, யோவாஸ், அமத்சியா இவங்களெல்லாம் விட்டுருக்காரு. யாரு? மத்தேயு வம்ச வரலாறுல விட்டுட்டாரு. ஏன் விட்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்க வேண்டும் என்றுதான் வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யோசபாத் செய்த ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஆகாப் ஏசபேலுடைய குமார்த்தியான அத்தாலியால இந்த யோராமுக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். சம்பந்தம், தவறான சம்பந்தம் வைத்தார். யோசபாத் நல்ல அரசர், ஆனா அவர் வைத்த சம்பந்தம் தவறான சம்பந்தம். அவர் யோராமுக்கு யாருடைய மகள், ஏசபேலுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சார். என்ன ஆச்சு? அழிவு வந்தது. நமக்கு தெரியும், இந்த 4 பேரும் அதனாலதான் விட்டுட்டாங்க. ஏன்னா அது யூதா பரம்பரை அல்ல, ஏசபேலுடைய குடும்பத்தை சேர்ந்திருக்கிறதுனால அந்த 4 விட்டு நேரடியாக யோராமுக்கு உசியா பிறந்தது போல மத்தேயு எழுதியிருக்கிறார். இல்ல, யோராம் உசியாவை பெற்றான்ற மாதிரி வருது அங்க. அப்படி பார்த்தா இந்த 4 பேரும் விட்டுருக்கிறார். ஏன் விட்டாரு? அது பாருங்க, ஒரு தவறான ஒரு சம்பந்தம். இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். நம்முடைய நட்பு உறவுகள், நம்முடைய உறவுகள் ரொம்ப அவசியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவத்தை ஒதுக்கி தள்ள நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். யோசபாத் மிக சிறந்த அரசன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங்ஸ். ஆனா அவன் ஒரு தவறு செய்துட்டான். தவறான உறவுகளை கொண்டான். பாவத்தோடு உறவு வச்சோம்னா அவுட் தான். இல்ல, நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும்? இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். திடீரென்று இயேசு கிறிஸ்து வரலாம், எந்த நேரத்தில் வரலாம். பாருங்க, இப்போ கூட நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்கு. நார்த் கொரியாவோட ரஷ்யா அலையன்ஸ் வைத்திருக்கிறாங்க. முதல் முறையாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு பிளைட் எங்க இருந்து போயிருக்கு? ரஷ்யால இருந்து எங்க போயிருக்குது? வடகொரியாவுக்கு போயிருக்கிறது. வடகொரியாவும் ரஷ்யாவும் இப்ப அலையன்ஸ் வைக்கிறாங்கனாலே இந்த கடைசி காலத்தினுடைய அறிகுறி மிக தெளிவாக வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தை எப்பனாலும் இயேசு கிறிஸ்து வரலாம். பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கணும். அசுத்தத்தோடு நமக்கு கலப்பு இருக்கவே கூடாது. எந்த ஒரு பாவமும் இருக்க, பரிசுத்தமாய் இருக்க. இந்த மேக்கப் பண்றதுக்கு இந்த பிரைடல் மேட்ச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கல்யாணத்துல எல்லாம் மேக்கப் பண்ண 2-3 சூட்கேஸ் வருது. பிரைட்ஸை அவங்கள என்ன சொல்றது ரொம்ப அழகு பண்ணுவதற்காக 2 சூட்கேஸ் வருது. நம்மளெல்லாம் இப்ப அழகு பண்ண வேண்டிய நேரம். ஆண்டவர் மணவாளனாக வரப்போகிறார். மணவாட்டி சபை ஆயத்தமாக வேண்டுமே, பரிசுத்தப்பட வேண்டுமே. நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்தப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த தாவீதை போல எனக்கு ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவரே. நான் உம்மை பிடித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எப்போ உம்முடைய காட் கான்சியஸ் லிவிங். ஆண்டவரை உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து ஒரு பாவ உணர்வோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க சுவாமி என்று நம்ம கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கிருபை தருவார். நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே,